சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. சேரமன்னரே, தாங்கள் மடலில் குறிப்பிட்டிருந்தது சரிதான் என்பது பாண்டிய மன்னரின் நிலையை பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது. மடல் கண்ட மறுகணமே புறப்பட்டு வந்திருக்கிறீர்கள் என்பது தாங்கள் இவ்வளவு விரைவாக வந்து சேர்ந்திருப்பதிலிருந்தே தெரிகிறது. சோழவேந்தே, மிகவும் சங்கடமான இந்த நேரத்தில் தாங்கள் எங்களோடு இருப்பது பெரும் ஆறுதலாக இருக்கிறது. சொல்லுங்கள். தாங்கள் ஏதோ சொல்ல விரும்புகிறீர்கள் என்பது புரிகிறது. எதுவாயினும் சொல்லுங்கள். செழியன் செழியன் செழியனை காண வேண்டும் என்ற ஆவல் இவர் மனதிலே நிறைந்திருக்கிறது. யாரேனும் உடனே ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும். செழியனை உடனே பாண்டிய நாட்டிற்கு அழைத்து வர வேண்டும். செழியனை அழைத்து வர யாரை அனுப்பலாம் என்பதை பற்றியும் தாங்கள் தான் சொல்ல வேண்டும். சொல்கிறேன். இங்கிருந்து செல்லக்கூடியவர் யாராக இருந்தாலும் முதலில் அவர் நமது நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு நிலவும் சில நெருக்கடியான அரசியல் நிலைமைகளை பற்றியெல்லாம், ஏன் அந்தரங்கமான செய்திகளை கூட நாம் சொல்லி அனுப்ப வேண்டிய அவசியம் ஏற்படும். செழியன் அந்த செய்திகளை முன்பே அறிந்திருந்தால்தான் இங்கு வந்தவுடனே குழப்பமின்றி தெளிந்த நெஞ்சத்தோடு சிக்கல்கள் பலவற்றிற்கு தீர்வு காண முடியும். அத்தோடு அவனை அழைத்து வருவதற்கு ரோமாபுரிக்கு செல்கின்றவர் நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவராக திகழ்ந்தால் மட்டும் போதாது, செழியனின் நல்லெண்ணத்தையும் பெற்றவராக விளங்க வேண்டும். நமக்கு தெரிந்த யவன வணிகர்கள் சிலர் அங்கும் இங்கும் அவ்வப்பொழுது சென்று வருகிறார்களே, அவர்களில் நமது நம்பிக்கைக்குரிய நற்பண்புகள் வாய்ந்த ஒருவரோடு நமது முத்துநகையை அனுப்பி வைத்தால் என்ன? அது சிறந்த ஏற்பாடாகவே இருக்கும். தாங்கள் சொல்லும் எல்லா தகுதியும் முத்துநகைக்கு உண்டு. ஆனால் அப்பா, ஆனால் என்று ஏன் தயங்குகிறீர்கள்? ஒரு பெண்ணான நான் அத்தகைய நெடுந்தூர பயணத்திற்கு எப்படி சென்று வருவேன் என்ற தயக்கமா? தன்னந்தனியாக அந்நிய நாட்டுக்கு சென்று எப்படி அங்குள்ள சூழ்நிலையை எதிர்கொள்வேனோ என்ற சந்தேகமா? முத்துநகை, மன்னா, உன்னை விட வேறு யாருக்கு தகுதி இருக்க முடியும்? நீ செல்லப் போகிறாய் என்று அறிந்ததும் என் நோயே குறைந்து விட்டது போல் இருக்கிறது. இதுவரை சோழ நாட்டிற்காக சேவை செய்த நீ இப்போது பாண்டிய நாட்டிற்காகவும் உனது சேவையை தொடரப் போகிறாய் என்று நினைக்கும் போது எனக்கு பெருமிதமாக இருக்கிறது. இது போதும் அரசே. மூவேந்தரின் ஆசியோடு சென்று செழியனை சந்தித்து இங்குள்ள நிலையை தெளிவாக எடுத்துக் கூறுகிறேன். செலியா, சொல் சுப்பியோ. என்ன இங்கு வந்து தனிமையில் நின்று விட்டாய்? ஏதாவது குழப்பமா? எனக்கு என்ன குழப்பம்? இல்லை, ஜூனாவை போலவே உன்னிடமும் மாற்றம் தெரிகிறது. அதனால் தான் கேட்டேன். ஜூனோவிடம் என்ன மாற்றம்? நீ இங்கு வந்த நாள் முதல் செலியன் என்ற பெயரை சொன்னாலே மெய் மறந்து போவாள். அவள் முகத்தில் மகிழ்ச்சி பரவும், அவளையும் அறியாமல் புன்னகை மலரும். ஆனால் இப்பொழுது நிலைமையே வேறாக இருக்கிறது. என்னவாயிற்று? உன் பெயரை சொன்னாலே பதற்றம் அடைகிறார், கண்கள் கலங்குகின்றன. இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படும் அளவிற்கு உங்கள் இருவருக்குள் என்னதான் நடந்தது? உன்னிடம் சொல்வதற்கென்ன? எவரும் நெருங்க முடியாத நெருப்பு என்று சொன்னாயே ஜூனோ. இங்கு உள்ளவர்களிடம் அவள் அப்படித்தான் இருந்திருக்கிறாள் என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் அந்த நெருப்பு என்னிடம் குளிர்ந்து விட்டது.
என்னை நெருங்க விரும்புகிறது. தொலைந்து போன என் காதலை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் தொலைந்து போன அந்த காதல் இவள் வடிவில் வந்து எனக்கு தொல்லை தருகிறது. நீ ஏன் அப்படி நினைக்கிறாய் செலியா? எனக்கெனவோ உன் காதல் தான் இன்னொரு ஜூனோவாகி உன்னை நாடி வந்திருக்கிறதோ என்று தோன்றுகிறது. அதனால் நீ ஜூனோவையே தாமரையாக நினைத்து ஏற்றுக்கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. என்ன பேசுகிறாய் சிப்பியோ? எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் ஜூனோ தாமரையாக முடியுமா? நீ சொல்வது போல் ஜூனோவை நான் ஏற்றுக்கொண்டாலும் தாமரையை நினைத்து நெருங்கும் போது அவள் ஜூனோதான் என்பது என் மனதை உறுத்துமே. உருவம் ஒன்றாக இருந்தாலும் உள்ளங்கள் வேறு வேறுதானே. தாமரை போல் தோன்றினாலும் ஜூனோ ஜூனோதானே. அதற்கில்லை செலியா. சிப்பியோ, நீ இப்படி யோசித்துப் பார். என்னை பிரிந்திருக்கும் தாமரை என்றைக்காவது எங்கேயாவது என்னைப் போலவே ஒருவனை சந்திக்க நேர்ந்து அவனும் தாமரை மீது காதல் கொண்டு உன் காதலன் தான் உன்னுடன் இல்லையே, தோற்றத்தில் அதே போலிருக்கும் என்னை உன் காதலன் செழியன் என்று எண்ணி காதலி என்று சொன்னால் தாமரை அதை ஏற்றுக்கொள்வாளா? நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். காரணம், உண்மையான காதல் உருவத்தை பார்த்து வருவதல்ல, உள்ளத்தை பார்த்து வருவது. சரி செலியா, நான் அகஸ்டஸ் பெருமகனாரை பார்த்துவிட்டு பிறகு உன்னை சந்திக்கிறேன். சிப்பியோ, சிப்பியோ, ஜூனோ, நான் உனக்கு எத்தனை முறைதான் சொல்வது? இதற்கு மேல் நான் உனக்கு என் நிலைமையை எப்படித்தான் புரிய வைப்பது? என் காதலின் மகத்துவத்தை உன்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லையா? அல்லது காதல் என்ற சொல்லின் பொருளே உனக்கு புரியவில்லையா? என்னை விட்டு விலகியிருந்த நீ அப்படியே இருந்துவிட வேண்டியதுதானே? நான் இங்கிருந்து போகும் வரை நீ என் கண் முன்னால் வராமல் இருந்து விட்டால் நான் எந்த கலக்கமும் இன்றி இப்படியே சென்று விடுவேனே. இப்பொழுது எதற்காக இங்கு வந்தாய்? என்ன கேட்கப் போகிறாய்? இல்லை, நான் சொல்ல வந்தது, நீ எந்த வகையில் எடுத்து சொன்னாலும், எவ்வளவு நியாயங்களை தொகுத்து சொன்னாலும் உன்னை நான் ஏற்றுக்கொள்வதென்பது ஒருபோதும் நடக்காது. தாமரை இருக்கும் இதயத்தில் வேறொருத்திக்கு இடம் கிடையாது. அருகில் ஒருத்தி இருக்க வருகிறவளையும் சொந்தமாக்கிக் கொள்ள நான் ஒன்றும் ரோமாபுரியை சேர்ந்தவன் அல்ல. நிறுத்துங்கள். என்னை பழிப்பதாக நினைத்துக் கொண்டு எங்கள் ரோமாபுரியை பற்றி தவறாக பேசுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அகஸ்டஸ் பெருமகனாரின் உயர்ந்த குணங்களை பார்த்த பின்னும் ரோமாபுரியின் பண்பாட்டை குறைத்து பேச உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? நான் ஒன்றும் இப்போது உங்களிடம் என்னை பற்றி பேசுவதற்காக வரவில்லை. உங்கள் சகோதரி என்று சொல்லிக்கொண்டு பாண்டிய நாட்டிலிருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக பயணம் செய்து இங்கே வந்திருக்கிறாள். அவரை உங்களிடம் அழைத்து செல்லும்படி அகஸ்டஸ் பெருமகனார் ஆணையிட்டார். அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு உங்கள் இருப்பிடத்திற்கு சென்றேன். நீங்கள் அங்கு இல்லாததால் அவரை அங்கேயே தங்க வைத்துவிட்டு உங்களை தேடி இங்கு வந்தேன். வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நான் இங்கு வரவில்லை. என்னை மன்னித்து விடு ஜூனோ. யார் அந்த பெண்? முத்துநகை. முத்துநகை, நான் காண்பது உண்மைதானா? நீயே கடல் கடந்து இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்திருக்கிறாய் என்றால் ஏதோ பிரச்சனை என்று புரிகிறது. என்ன நேர்ந்தது? செழியரே, பாண்டிய பேரரசர் மீண்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு விழுந்து விட்டார். இந்த முறை முடக்குவாதம் அவரை கடுமையாக பாதித்து விட்டது. எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாய் முத்துநகை? மாமன்னர் அங்கே அந்த நிலையில் இருக்கும்போது நான் இங்கே இவ்வளவு தூரத்தில் இருக்கும் நிலை வந்துவிட்டதே. மாமன்னர் நோயில் விழுந்துவிட்ட நிலையில் நான் இங்கு வந்திருக்கவே கூடாது. அதற்காகத்தான் நான் போக மாட்டேன் என்று எவ்வளவோ பிடிவாதமாக மறுத்து பார்த்தேன். ஆனால் மன்னரை வற்புறுத்தி, இது எனது வேண்டுகோள், நீ ரோமாபுரிக்கு சென்றே தீர வேண்டும் என்று சொன்னதால் அதை மறுக்க முடியாமல் இங்கு புறப்பட்டு வந்தேன். அப்படி வந்ததின் மூலம் பாண்டிய பேரரசரின் புகழ் என்றும் நிலைக்கும் வண்ணம் பல அரிய சாதனைகளை நீங்கள் இங்கு நிகழ்த்தியிருக்கிறீர்களே. அதனால் அதை பற்றி இப்போது பேசி பயனில்லை.
உடனடியாக நாம் தமிழகத்திற்கு புறப்பட வேண்டும். அதை பற்றி மட்டும் இப்போது யோசியுங்கள். இந்நேரம் அகஸ்டஸ் பெருமகனார் எங்கு இருப்பார் என்றே தெரியவில்லையே. நீங்கள் உடனே புறப்பட வேண்டும் என்பதில்லை. நான் ஜூனோவுடன் சென்று அவளது மாளிகையில் தங்கிக் கொள்கிறேன். நாளை காலை அகஸ்டஸ் பெருமகனாரை சந்தித்து பேசுவோம். ஜூனோவுடனா தங்கப் போகிறாய்? ஆம், நல்ல பெண். அவளை பார்த்தால் எனக்கு தாமரையின் நினைவுதான் வருகிறது. நான் தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று தெரிந்ததும் எவ்வளவு அன்போடு வரவேற்றாள் தெரியுமா? அதுவும் உங்கள் தங்கை என்று கூறியதும் அவள் முகத்தில் ஏற்பட்ட பூரிப்பை பார்த்திருக்க வேண்டுமே. அப்பப்பா, அதை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. ஆமா, உங்களுடன் ஜூனோ வரவில்லை? உங்களை அழைத்து வருவதற்காகத்தானே அவள் சென்றாள்? என்னுடன் தான் வந்திருக்கிறாள். கீழே ரதத்தில் காத்திருக்கிறாள். சரி, உங்களுக்கும் தற்பொழுது தனிமை தேவை. பாண்டிய மன்னர் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில் இருக்கிறார். ஆனால் இங்கிருந்து உடனே புறப்படுவது முறையாகாது. நானும் அகஸ்டஸ் பெருமகனாரை சந்தித்து விவரத்தை சொல்கிறேன். புறப்படுவதை பற்றி பிறகு சிந்திப்போம். சரி, நான் ஜூனோவோடு செல்கிறேன். சரி. பாண்டிய மன்னரே, தாங்கள் எங்களிடம் ஏதோ சொல்ல வேண்டும் என்றுதானே அழைத்தீர்கள்? அதை பற்றி சொல்லுங்கள். அது இந்த பேழையில் இருக்கிறது. அதை எடுப்பதற்கு முன்னால் தாங்கள் என்னிடம் ஏதாவது கேட்க வேண்டும் என்று விரும்பினால் தாராளமாக கேட்கலாம். எனக்கு மிகவும் குழப்பமாக இருக்கிறது. தங்கள் நேரடி வாரிசு என்று இளம்பொழுது இருக்கும்போது, அவர்தான் இளவரசர் என்று அறிவிப்பு செய்திருக்கும் பொழுது, இவன் எப்படி குறுக்கே புகுந்து தனக்குதான் அரியணை உரிமை என்று கேட்க முடியும்? நீங்கள் ஏன் அப்பொழுது அப்படி ஒரு வாக்குறுதி அளித்தீர்கள்? அந்த நேரத்தில் இளம்பழுதி பிறக்கவில்லை. இப்படி ஒரு பிள்ளை பிறப்பான் என்ற எதிர்பார்ப்புக்கும் அப்போது இடமில்லாமல் இருந்தது. தாங்கள் சொல்வது பிரச்சனையை மேலும் சிக்கலாக்குகிறது. ஏன் அப்படி தாங்கள் நினைத்தீர்கள்? இளம்பழுதி விஷயத்தில் ஒரு மர்மம் இருக்கிறது. இளம்பழுதி விஷயத்தில் குழப்பம் இருக்கிறது என்றால் இந்த நாட்டின் அரசாட்சியை யார் ஏற்கப் போகிறார்கள்? யார் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பது பற்றி நான் முன்பே உறுதியாக தீர்மானித்து விட்டேன். ஆனால் அவன் பெயரை நான் வார்த்தைகளாக இப்போது உச்சரிக்க முடியாது. இங்குள்ள சுவர்களுக்கும் காது கேட்கும். அந்த பெயரை சொல்லவே இவ்வளவு யோசிக்கிறீர்களே, எப்படி அதை நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பீர்கள்? உரிய நேரத்தில் தெரிவிக்கத்தான் வேண்டும். அதற்கு சோழ மாமன்னரின் துணை வேண்டும். பாண்டிய பேரரசே, இந்த கரிகாலன் தங்கள் அரியணை பிரச்சனையில் எத்தகைய குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தாலும், யாரால் ஏற்பட்டிருந்தாலும் அதை சீர்படுத்தி நீங்கள் சுட்டிக்காட்டும் ஒருவனை பாண்டிய நாட்டின் அரியணையில் அமர வைக்கும் வரை நான் இந்த பாண்டிய நாட்டை விட்டு போக மாட்டேன். இனி என் மனதில் எந்த குழப்பமும் இல்லை என்று நீங்கள் சொன்ன பிறகுதான் நான் சோழ நாட்டிற்கே செல்வேன். இது உறுதி. இது போதும் சோழ பேரரசே, இது போதும். காரிக்கண்ணனாரே, பேழையை திறந்து அதில் உள்ள ஏட்டை எடுத்து சோழ மாமன்னரிடம் தாருங்கள். அப்படியே செய்கிறேன் மன்னவா. சோழ பேரரசே, இந்த ஏட்டை படித்தால் இப்போது எல்லா விஷயத்திற்கும் விடை கிடைக்கும். மர்ம முடிச்சுகள் அனைத்தும் தெரித்துவிடும்.
செனட் உறுப்பினர்களை தமிழக தூதுவரை பாராட்டிட நம்முடைய வார்த்தைகளுக்கு வலிவோ பொலிவோ இருப்பதாக நான் கருதவில்லை. ரோம் நகரத்தின் மக்கள் மனதார அவரை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்களே, அதைவிட சிறந்த பரிசு அவருக்கு எதுவும் இல்லை. இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் எல்லோருடைய சார்பிலும் விருதுகளையும் பரிசுகளையும் வழங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். பெருமகனார், தமிழ் தூதர் இங்கு வந்த சில நாட்களிலேயே இந்த நாட்டு மக்களின் அனைவரது நெஞ்சிலும் இடம் பிடித்து விட்டார். இன்னும் சில தினங்கள் இங்கு இருப்பார் என்றுதான் நாங்கள் எல்லோரும் கருதி கொண்டிருந்தோம். உண்மைதான். இவ்வளவு விரைவாக நம்மை விட்டு அவர் பிரிந்து செல்வதால் என் மனம் வருந்துகிறது. என் கணவர் என் உயிரை காப்பாற்றிய செழியனை என் மகனாகவே ஏற்றுக்கொண்டேன். இப்போது எனக்கு என் பிள்ளையை பிரிவது போல் இருக்கிறது. அவள் வந்த அன்றே அவளை அண்ணா என்று தான் அழைத்தேன். அந்த அண்ணன் இந்த தங்கையை விட்டு எவ்வளவு சீக்கிரம் புறப்பட நேரும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு மட்டும் அந்த வருத்தம் இல்லை என்றா கருதுகிறீர்கள்? ஆனால் அவர் சென்ற முறை நாம் இந்த அவையில் என் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறி பாராட்டிய போது என்ன சொன்னார்? இந்த பாராட்டுகள் அனைத்தையும் என்னை இங்கு அனுப்பிய பாண்டிய பேரரசருக்கே சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த பெருவழுதி பாண்டியர் உடல் நலமில்லாமல் இருக்கிறாராம். அவர் செழியனை காண துடிக்கிறார் என்று செய்தி வந்திருக்கிறது. இந்த நிலையில் நாம் அவரை போக விடாமல் தடுப்பது முறையாகுமா? அதனால் தான் உடனே அனுப்பி வைக்க தீர்மானித்தேன். செனட்டர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து செழியனுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களோடு விடை தந்து அனுப்புவோம். அவர் யாரை காண செல்கிறாரோ அந்த பாண்டிய பேரரசர் பூரண குணமடைய வேண்டுமென வேண்டுவோம். அதன் பின் மீண்டும் ஒரு முறை நிச்சயம் செழியன் இங்கே வர வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் அனைவரின் சார்பாகவும் முன்வைக்கிறேன். நீங்கள் என் மீது பொழியும் அன்புக்கு ஈடாக நான் எதை தர முடியும்? நான் ஒரு முறை அல்ல, என்னால் இயன்ற போதெல்லாம் ரோமாபுரிக்கு வருவேன் என்று உறுதியளிக்கிறேன். இது போதும் சரியா? இது போதும். இனி நான் முதலில் தெரிவித்தபடி விருதுகளை அறிவிக்கிறேன். இன்று முதல் நமது செழியன் ரோமானிய பேரரசின் நிரந்தர குடிமகனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அத்தோடு சிறப்பு படை தளபதிகளில் ஒருவராகவும் நியமிக்கப்படுகிறார். அவருடைய தற்காப்பிற்காகவும் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் அவருக்கென சில லீஜன்கள் எனும் படைப்பிரிவுகள் வழங்கப்படுகின்றன. இவை அனைத்திற்கும் மேலாக இன்று இவருக்கு ரோமாபுரி பாண்டியன் என்ற புதிய பட்டத்தினை வழங்குகிறேன். இத்தோடு விலை உயர்ந்த அணிமணிகள், வைரக் கற்கள் அடங்கிய அழகிய பேழை ஆகியவற்றையும் மேலும் பல அரிய பொருட்களையும் செழியன் புறப்படும் கப்பலில் ஏற்ற அனுப்பி வைத்திருக்கிறேன். நம் அனைவரின் வணக்கத்திற்கும் உரிய அகஸ்டஸ் பெருமகனார் என் வாழ்நாள் எல்லாம் அவரை நினைத்து நினைத்து வியக்கும் வகையில் அரிய பரிசுகளை தந்து என்னை பெருமைப்படுத்திவிட்டார். இங்கிருந்த ஒவ்வொரு நாட்களும் என் வாழ்வில் நான் மறக்க முடியாத பொன்னான நாட்கள். இங்கு நான் அகஸ்டஸ் பெருமகனாரின் பல அரிய செயல்களைக் கண்டு வியக்கிறேன் என்றால், இப்போது இனிவரும் தலைமுறை அவரை என்றென்றும் போற்றும் வண்ணம் மிகப்பெரிய திட்டத்தை இப்போது உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். அரேபிய கடற்கரை பகுதிகளை தொடாமல் அதனால் ஏற்படும் இன்னல்கள் பாதிக்காத வண்ணம் ஏடனிலிருந்து தமிழகத்திற்கு நேராக செல்லக்கூடிய பாதையை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். நான் அடுத்த முறை ரோமாபுரிக்கு வரும்போது அந்த பாதையில் விரைவாக வந்து சேரும் வாய்ப்பு ஏற்படலாம். அதற்காக தமிழகமும் ரோமாபுரியும் அவருக்கு காலமெல்லாம் நன்றி சொல்லும். நான் இவரோடு இருக்கும் வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த பாண்டிய பேரரசருக்கு நன்றி கூறுகிறேன். இவர் அளித்த விருந்திற்கு ஏற்ப ரோமாபுரி பாண்டியனாக விரைவில் திரும்பி வருவேன் என்று கூறி
உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இல்லை சரியா, என் பரிசுகள் இத்துடன் நிறைவு பெறவில்லை. அதற்கெல்லாம் மேலாக என் உயிருக்கு உயிரான இன்னொரு பொருளை இங்கே இப்பொழுதே உங்கள் அனைவரின் கண் முன்னாலும் வழங்கப் போகிறேன். சரியா, அதை நீ மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விலை மதிக்க முடியாத பொருள் என்ன தெரியுமா? ஜூனோ, சரியா, நான் சொன்ன அந்த விலை மதிப்பில்லாத பொருள் என் மகளுக்கு சமமாக நான் போற்றிய ஜூனோதான். இதோ அந்த பரிசு. செழியரே, தயவு செய்து அவையில் எதுவும் பேசி அகஸ்டஸ் பெருமகனாரின் மனதை புண்படுத்தி விடாதீர்கள். அவர் உங்களுக்கு பரிசாக கொடுக்க போகும் ஜூனோவை பற்றி ரகசியங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. நான் அவை என்ன என்பதை பின்னர் தெளிவுபடுத்துகிறேன். இப்போது என் பேச்சை மறுக்காமல் ஜூனோவை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன சரியா, என்ன யோசிக்கிறாய்? ஒன்றுமில்லை பெருமகனாரே, ஜூனோவை ஏற்றுக்கொள்ள செழியருக்கு பரிபூரண சம்மதம். ஜூனோ, சரியா, இப்பொழுதுதான் உங்களை மேலும் காதலிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏதோ சில வார்த்தைகளை நீங்கள் சொன்னீர்கள் என்பதற்காக உங்கள் காதலி உங்களை விட்டு போய்விட்டாள் என்று நான் கேள்விப்பட்டேன். தடுங்கள், பிடியுங்கள். எதிரியை முடக்கத்தான். எதிரி உங்களை திருப்பி தாக்காமல் இருக்க குத்துங்கள். கண்ணில் முடிய பிடிங்கள், தாக்குங்கள்.